வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மயிலு விடிஞ்சு விடியாம பாண்டியன் வீட்டு வாசல்ல நின்று பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவை போட்டு உடைக்கிற அளவுக்கு தட்டி எப்படியாவது எங்க அத்தையை திறக்க சொல்லுங்க, என்னை வீட்டுல விட சொல்லுங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்குற எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க மயிலு. இவ போமாட்டா, இரு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு வீட்டுல நொந்து நூடுல்ஸா நிக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு கோமதி போன் எடுத்து பாக்கியத்துக்கு கூப்பிடுறாங்க. பாக்கியத்துக்கு உண்மையிலேயே மயிலுங்க வந்தது தெரியல. காலையிலேயே உங்க பொண்ணு இங்க எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. மயிலா அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட கேட்க, அவளேதான் வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறா. இத பாருங்க, மரியாதையா அவளை கூட்டிட்டு போயிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு கத்துறாங்க கோமதி. பாக்கியம் இன்னும் அதிர்ச்சியோட உட்கார்ந்துட்டு இருக்க. சுடர் தூங்கிட்டு இருக்க. சேர்னு போனை வச்சிடுறாங்க. கோமதி போனை வச்சதும் மறுபடியும் போனை பாக்குறவங்க, ஐயோ இவ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே, இவ இப்ப எதுக்கு அங்க போனா அப்படின்னு கோவமா கேக்குற பாக்கியம். என்னங்க என்னங்கன்னு கத்திக்கிட்டே பெட் விட்டு இறங்குறாங்க. இங்க மயிலு அத்தை அத்தைன்னு கதவை தட்டுற டிராமாவையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது என்ன அக்க போரா இருக்குன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சங்கடப்படுறாங்க. அத்தை கதவை திறங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அறிவில்லாம மயிலு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை திறங்க அத்தை, கதவை திறங்க அத்தை அப்படின்னு மயிலு கத்திட்டு இருக்க. பாண்டியன் வெறுத்து போய் வந்து உட்கார்றாரு. ஏங்க அவ நாடகத்தெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கோமதி. என்ன கோமதிங்கிற மாதிரி அவரு பார்க்க, இங்க பாருங்க நம்ம யாரையுமே கொடுமைப்படுத்தல, எல்லாரையும் நல்லா தான் பாத்துக்கிட்டோம். ஆனா அவ ஏமாத்துக்காரி அல்ல இருக்கா, அவ கூட எல்லாம் சரவணனால வாழவே முடியாது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. வெளியே இருந்து கதவை தட்டுறதும் திறங்கன்னு அழுவுறதும் சகிக்க முடியாம பண்ணிட்டு இருக்காங்க மயிலு. அவங்க பயங்கரமா கதறிக்கிட்டு கதவை திறங்க அத்தை, கதவை திறங்கன்னு தட்டிட்டு இருக்க. காலையில இதை பாக்குறதுக்கு ஆனந்தமா தான் இருக்குல்ல அப்படின்னு மீசை தடவிட்டு சக்திவேல் சொல்ல, மாறிய வடிவம் சே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்பனே பார்த்து வச்ச பொண்ணு நீ என்ன ஆட்டம் போட்டான் அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு இருக்க. ஐயோ இவன் எத்து வாங்கி ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்கானே, எப்பதான் அடங்குவானோ தெரியலன்னு சலிப்பா பாக்குறாங்க பாட்டி. ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சான், இந்த பொண்ணு என்னடானா ஊரையே கூட்டி அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்குன்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஐயோ இந்த ஆளு இருக்கிற இடத்துல இருந்தாலே பிரச்சனை தான், நான் நமக்கும் கேவலம் தான்ற மாதிரி மாறி வடிவு பாட்டி 3 பேரும் பாக்குறாங்க. பாட்டி தாங்க முடியாம ஐயோ கொஞ்சம் சும்மா இரண்டானே சொல்றாங்க. பண்ணட்டும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல். அவரு உள்ள போக, டேய் நீ உள்ள போடாங்கிறாங்க மாறி. இப்ப என்னமா நடக்கும், அவங்க வெளியே வருவாங்களா இல்ல இவங்க உள்ள போவாங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க, டேய் இங்க என்ன சினிமாவா ஓடுது, இடைவேளைக்கு போறவு என்ன நடக்கும்னு கேக்குறதுக்கு அப்படின்னு மாறி கொஞ்சம் கோவப்பட, எல்லாம் ஒரு ஆர்வம் தாமாங்கிறாரு குமரவேல். அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல உனக்கு என்னடா ஆர்வம், நீ முதல்ல உள்ளர போன மாதிரி சொல்லு, நீங்க நிக்கிறீங்கல்லங்கிறாரு அவரு. கடுப்பாகிற மாதிரி நாங்க நிக்கிறதும் நீ நிக்கிறதும் ஒன்னான்னு கேட்க, அது இல்லம்மாங்கிறாரு குமரவேல். அடைச்சி உள்ள போ அப்படின்னு மாறி சொல்ல, போடா சொல்றால அப்படின்னு பாட்டியும் சொல்ல, வேற வழி இல்லாம அங்க போறாரு குமரவேல். மாமா அத்தை இம்புட்டு கெஞ்சரனை கேக்குதா அப்படின்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவளை இந்த வீட்டுல வச்சுட்டு நம்ம நிம்மதியா தூங்க கூட முடியாதுங்க. தூங்கும் போது முகத்துல தலையனை வச்சு அமுக்கி கொன்னுருவாங்க, அதுவும் இல்லாம சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு சொத்த ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ கோமதி நீ வேற ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. இத கேக்குற மயில, ஐயோ அத்தை நான் அவ்வளவு மோசமானவெல்லாம் இல்ல அத்தை அப்படின்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க. ஏய் வாய மூடுறி, உன்னை நம்பி தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாதுடி அப்படின்னு கோமதி சொல்ல. ஐயோ அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை, கதவை திறங்கன்னு தட்டுன்னு தட்டுறாங்க மயிலு. உண்மையிலேயே அவங்க தட்டுற தட்டுக்கு கதவே உடைஞ்சிரும் போல இருக்கு. சரவணனுக்கே டென்ஷன் ஆகி வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்க. ஏமா மயிலு வீட்டுக்கு போமான்னு ஒரு லேடி சொல்றாங்க. ஆஹா நான் போக மாட்டேன் அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு கதவு முன்னாடி நின்று கூனி குறுகி கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க மயிலு. கோமதி அக்கா பொம்பளை பிள்ளை எவ்வளவு நேரமா கதறுது, கதவை திறந்து விடுக்கான்னு ஒரு லேடி சொல்றாங்க. ஏய் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போங்கிறாங்க கோமதி. என்ன இது இப்படி பிடிவாதம் பிடிக்குது அப்படின்ட்டு அவங்க பொழப்ப பார்க்க கிளம்பிடுறாங்க அந்த 2 லேடிஸும். அத்தை அத்தை அத்தைன்னு மயிலு கதறிட்டு இருக்க. பாரு ஒவ்வொருத்தர்கிட்டயா மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சரவணன் கத்த. அடைச்சி அப்படின்னு சலிப்பும் வெறுப்புமா நெத்தில அடிச்சுக்கிறாரு கதிர். அப்போ ஆட்டோ சத்தம் கேட்க ஆட்டோ வருது. அதுல இருந்து பாக்கியமும் மாணிக்கமும் இறங்கி மயிலுன்னு கூப்பிட்டுட்டு வராங்க. இங்க மயிலு 2 கையாலையும் கதவை மடன்னு அடிச்சு அத்தைன்னு கத்திட்டு இருக்காங்க. மயிலுன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி வர, அம்மான்னு அழுதுகிட்டே ஓடி போய் அவங்க அம்மா கையை பிடிக்கிறாங்க. மயிலு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அம்மா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மயிலு வந்துட்டா, ஆத்தாக்காரி வந்துட்டா
அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதி. ஏம்மா நீ ஏம்மா இங்கே வந்தங்கிறாரு உங்க அப்பா. இல்லப்பா ஏதாவது பண்ணணும்ப்பா, இங்கேதான்ப்பா நான் இருக்கணும்மா, கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு அடி வயிற்றுல இருந்து அழுதுட்டு இருக்காங்க மயிலு. பாண்டியனுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அவர் தவிப்பா பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மா ஐயோ மயிலு மயிலுன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. அம்மா அம்மா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேம்மா, பொய் சொல்ல மாட்டேம்மா, எல்லார்கிட்டையும் பேசுமா, என்னை உள்ள விட சொல்லுமா, அப்பா சொல்லுங்கப்பா, அவங்கள கதவை திறக்க சொல்லுங்க அப்படின்னு மயிலு கதறி அழுது புலம்பிட்டு இருக்கு. அதை பார்த்து தாங்க முடியாத பாக்கியம் சேலம் முந்தானி இழுத்து சொருகிட்டு கதவு கிட்ட வந்து படப்பட படப்படன்னு அந்த கதவை அடிக்கிறாங்க. கதவை திறங்க திறங்க கதவை. என்ன எல்லாரும் கதவை அடிச்சுக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கீங்களா? இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? கதவை திறங்கன்னு பேய் மாதிரி கத்திக்கிட்டே கதவை தட்டிட்டு இருக்காங்க பாக்கியம். கதவை திறங்க, என்ன பயமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க. யாருக்கு பயம்? தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு செந்தில் 2 அடி முன்னாடி போக கோமதி டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாங்க. டேய் நில்லுடா, இப்ப நீ என்ன பண்ண போற? பேசாம இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இங்க கதவை வெறியோட பாக்கியம் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ நான் பண்ணுன தப்புக்கு மன்னிப்பு கேட்க தானே இங்க வந்தேன், வெளியே தள்ளி இப்படி கதவை போட்டுறீங்களே அப்படின்னு மயில அழுது அவங்க அம்மாவுக்கு வெறியேத்திட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? உங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்கல்ல, அதுங்க இப்படி கதறிக்கிட்டு நின்னா உங்களால தாங்க முடியுமா? என்னதான் இன்னைக்கு இவ உங்களுக்கு வேண்டாதவளா இருந்தாலும் நேத்து வரைக்கும் இவ உங்க வீட்டு மருமக தானே. உங்க மருமகளை வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவமானம் அல்ல? கதவை திறங்க. ஐயோ பொம்பளை பிள்ளைய வெளியே நிக்க வச்சு கதற விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க அப்படின்னு நெட்டி முறிச்சிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க பாக்கியம். கோமதி பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. மீனா மெதுவா ராஜு கிட்ட திரும்பி, ஏன் ராஜி இவங்க என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, இவங்களே எல்லாத்தையும் ஒஸ்டாக்கி விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு ராஜியும் சங்கடப்படுறாங்க. போயும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத இந்த குடும்பத்திலேயே நான் என் பொண்ணை போய் கொடுத்தேன் அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க. மயில கண்ணீர் சிந்தி கதறி சீன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்க குடும்பத்தை அங்க எல்லாரும் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத கல் நெஞ்சக்காரங்களா இருக்கீங்க, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிருவீங்கன்னு மறுபடியும் பாக்கியம் வார்த்தைகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனால தாங்க முடியல எழுந்து வர கோமதி கையை பிடிச்சிட்டு, ஏங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. இரு கோமதி, பொறுமையா இருக்கிறோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் வேஷ்டியை மடிச்சுட்டு ஒரு எடுத்து வைக்க, உடனே மாணிக்க வேகமா கதவு கிட்ட வந்து, யோ பெரிய மனுஷா, நீதி நேர்மை நியாயம்னு நல்ல வாய் கிழிய பேசுவியே, இப்ப வாயா வெளியன்னு கூப்பிடுறாரு. யோ வாயா வெளிய அப்படின்னு மாணிக்க கூப்பிட பாண்டியன் 2 எடுத்து வைக்க, ஏங்க வாங்க அப்படின்னு கோமதி இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ இதுங்க ஏன் எல்லாம் இப்படி பண்ணுதுங்கன்னு மீனாவும் ராஜியும் பாக்குறாங்க. கதிர் சரவணன் செந்தில்னு பயங்கர எரிச்சலும் அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்க. யோ இப்ப எங்கயா போச்சு உன்னோட நீதி நேர்மை நியாயம் எல்லாம்? இதான் நியாயமா? வாயா வெளிய அப்படின்னு மாணிக்கம் கத்த. விடு கோமதி, அந்த ஆள்கிட்ட போய் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன்னு பாண்டியன் வர்றாரு. மறுபடியும் கோமதி அவரோட கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு, ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களாங்கிறாங்க கோமதி. மனசுல என்ன கொஞ்சமாவது ஈரம் இருந்துச்சுன்னா வாங்க வெளியேன்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க. கதிர் தடுத்தும் வேகமா வெளியே வர்றாரு சரவணன். ரூம்குள்ள இருந்து சரவணன் வெளியே வர, அண்ணே எங்கண்ணே போற அப்படின்னு கதிரும் பின்னாடியே ஓடி வர்றாரு. டேய் சரவணா எங்கடா போறேன்னு கோமதி ஓடி வந்து பிடிக்கிறாங்க. அப்பையும் தடுத்துட்டு வேகமா சரவணன் வர, அண்ணே அண்ணன்னு கதிரை இழுத்து பிடிக்க முன்னாடி வர்ற பாண்டியன், டேய் இருடான்னு தோல்ல ஒரு தட்டு தட்டுறாரு. சரவணன் அப்படியே நின்னுட்டு இருக்க. வாங்க வெளியேன்னு பாக்கியமோ மாணிக்கமோ கதவை மடார்னு சாத்திட்டு இருக்காங்க. இப்ப வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு அதுங்க கத்திட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்னு சரவணன் வேகமா கதவு கிட்ட போறாரு. டேய் சரவணா வேணாண்டான்னு கோமதியும் டேய் சரவணன்னு கூப்பிட்டுக்கிட்டே பாண்டியனும் பின்னாடி வர்றாங்க. ஆனா பயங்கர கோவத்தோட சரவணன் கதவை திறக்கிறாரு. கோமதியோ பாண்டியனோ வருவாங்க. கத்தி விடலான்னு எதிர்பார்த்த பாக்கியமும் மாணிக்கமும் அதிர்ச்சியாகி ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க. கையில அழுகை நிறுத்திட்டு ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னையா பேசுற நீ? என்ன பேசுற நீ? முதல்ல போயா, வெளியே போயா, என்னையா ஓவரா பேசுற, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மாணிக்கத்தை 4 சாத்து சாத்தி கொண்டு வந்து தள்ளி விடுறாரு சரவணன். ஐயோ அப்பா அப்படின்னு மயில உங்க அப்பா கிட்ட ஓடுறாங்க. பாக்கியமும் ஓடி வந்து அவரை பிடிக்கிறாங்க. யோ என்னையா பிரச்சனை? எங்க வீட்டு வாசப்படல நின்னு கத்திக்கிட்டு இருக்கிற, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற, மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு அதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா அப்படின்னு சரவணன் பேச, ஐயோ இந்த புள்ளப்பூச்சி இப்படி எல்லாம் கூட பேசுமா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட மாணிக்கமும் பாக்கியமும் பாக்குறாங்க. கடையில பணம் எடுக்கும் போது மானம் போகல, பொய் சொல்லி உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்ததுல மரியாதை போகல, இப்ப உங்களுக்கு தனியா மானம் மரியாதை போயிடுச்சோ அப்படின்னு சரவணன் பேச
மாணிக்கம் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, இந்த புள்ளப்பூச்சி கூட கொடுக்க முளைச்சிருச்சு அப்படின்னு பதறி போய் சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்களே அப்படின்னு நடுங்கிட்டு பாக்குறாரு. உடனே சமாளிச்சுக்கிட்டு, மாப்பிள்ள தெருவுல எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அசிங்கமா இருக்கு மாப்பிள்ளங்கிறாரு. எதா இருந்தாலும் கொஞ்சம் உள்ளர போய் பேசிக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்க. டேய் சரவணா, வேணாண்டா, இவங்கள உள்ளர விட்டுறாதுடா, இதுதான் சாக்குன்னு நம்ம எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவங்க 3 பேரும் உள்ளர உட்கார்ந்துருவாங்க அப்படின்னு பயங்கரமா பதறாங்க கோமதி. பாவம், மாணிக்கத்துக்கும் பாக்கியத்துக்கும் பயங்கர கேவலமா இருக்க போல இருக்கு. சுத்தி நிக்கிறவங்களெல்லாம் ஓரக்கண்ணால பார்த்துட்டு நிக்க கையில அழுன்னு அழுது சீன் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணே, முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணுன. சுயம்பரத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடக்கிற கூத்து எல்லாத்தையும் நாம சொல்லுவோம், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவோம்னு செந்தில் சொல்ல பாக்கியமும் மாணிக்கமும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணட்டுன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ தம்பி அப்படின்னு நினைக்கிற மயிலு பெராலிசிஸ் வந்த மாதிரி கைய வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. உடனே சமாளிக்கிற பாக்கியம், வீட்டு பிரச்சனை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகணும், வாங்க உள்ள போய் பேசுவோம்னு உரிமையா கூப்பிடுறாங்க. இங்கேயே நில்லுமா, இங்கேயே நில்லு, இங்க பாரு, இன்னொரு அடி எடுத்து வச்ச மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோங்கிறாங்க கோமதி. ஐயோ, இது என்ன இந்த பொம்பளை இந்த கத்து கத்திட்டே இருக்கு, கொஞ்சம் கூட அடங்காது போல இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க பாக்கியம். உடனே மயிலு வழக்கம் போல முன்னாடி வந்து நின்னுட்டு மாமா மாமான்னு இருக்க. என்ன முடிஞ்ச வழியில எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கியா, ஏதாவது ஒரு விதத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க. ஐயோ மாமா, அப்படி இல்ல மாமா, இதுதான் என் வீடு, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு மயில வீட்டை பார்த்துக்கிட்டு சொல்ல. ஏய், நீ பண்ண துரோகம்லாம் எனக்கு சாகுற வரைக்கும் மறக்காதடி, நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்குது, ஒரே நாள்ல மறந்துடுவேன்னு எப்படி நீ நினைச்சேன்னு கேக்குறாரு சரவணன். ஐயோ, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, என்ன 2 அடி கூட அடிச்சிருங்கன்னு கைய பிடிச்சி கண்ணத்துல அரைஞ்சிக்கிறாங்க. சரவணன் வெட்டுக்குன்னு புடுங்கிக்கிறாரு. உடனே பாக்கியம், ஐயோ ஐயோ, என் மகளை அடிக்கிறாங்களே, இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படின்னு பயங்கரமா கத்த. தள்ளுங்க, அடிச்சா நிப்பாட்டுங்க அப்படின்னு சரவணன் கத்த. பாக்கியம் பயந்து வாய முடிக்கிறாங்க. அவங்க அப்பனுக்கு ஏற்கனவே குளிர்ஜுரம் எடுத்துருச்சு. மயில் மட்டும் மாமான்னு கதறிக்கிட்டு சரவணனைய பாத்துட்டு இருக்காங்க. நீயும் உன் குடும்பமும் சொன்ன பொய், நீங்க மாத்தி மாத்தி நடிச்ச நடிப்பெல்லாம் நான் என்னைக்குமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஐயோன்னு இருக்காங்க மயிலு. உன்னை பார்த்தாலே எனக்கு அம்புட்டு கோவம் வருதுடி, அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லணும் போல ஆத்திரம் வருது, ஆத்திரமா வருதுன்னு சரவணன் சொல்ல. என்ன கொல்லுங்க மாமா, கொல்லுங்க கொல்லுங்க மாமா, கொல்லுங்க அப்படின்னு அவரோட கையெடுத்து கழுத்துல வச்சுக்கிறாங்க. சரவணன் தள்ளி விட்டதுல மயில கொஞ்சம் தடுமாறி நிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க. ஐயோ கடவுளே, நீ எல்லாம் மனுஷிதானா இல்ல உன்னெல்லாம் செஞ்சு இங்க அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு சரவணன் அதிர்ச்சியோட கேட்க. மாமா அப்படின்னு மயில கூப்பிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் என்ன ஜென்மம்டி, பொய் பொய் பொய், தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே பொய் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்கிட்ட ஒரு பொய், வீட்டுல இருக்கவங்ககிட்ட இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்காக 10 பொய் இல்ல அப்படின்னு சரவணன் கேட்க. அழுதுகிட்டே ஏக்கமா பாக்குறாங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சரவணன் சொல்ல. இல்ல மாமா அப்படின்னு மயிலு கதறிக்கிட்டு இருக்க. வீடு கடன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வந்து என்னை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணின அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. ச்சே, இவன் எல்லாம் 10 காசுக்கு ஆக மாட்டான், இவனை வச்சுக்கலாம் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பாக்கியமும் மாணிக்கமும் சரவணனை பாக்குறாங்க. ஏய், ஒரு வாரமா எனக்கு செத்து போயிடலான்னு தோணுச்சுடி அப்படின்னு சரவணன் சொல்ல. ஐயோ மாமா, என்ன மாமா அப்படின்னு வாய மூடி மயில சீனு போட்டுட்டு இருக்க. ஐயோ, இவ்வளவு பேசியிருக்கானா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானான்னு கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சே, புள்ள அந்த முடிவெடுக்க துணிச்சிட்டானாங்கிற மாதிரி பாண்டியனை பாக்குறாரு. நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு அரசி கேக்குறாங்க. டேய் சரவணா அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு இருக்க. மெதுவா திரும்புறாரு. ஐயோ நானு அப்படின்னு மயில கெஞ்சிக்கிட்டு இருக்க. என் குடும்பத்தை யோசிச்சு நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல. அப்பாடான ஒரு சின்ன நிம்மதியோட கோமதியும் பாண்டியனை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு என்ன பாடா படுத்திட்டியடி, என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில கடந்த ஒரு வாரத்துல நரகத்தை அனுபவிக்க வச்சிட்டியடி. இங்க பாருடி, போதும்டி போதும், உன்னை கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்தது எல்லாமே போதும், அந்த வழியை அனுபவிச்சதும் போதுங்கிறாரு சரவணன். ஆனா இதெல்லாம் மயிலுக்கு தேவையே இல்ல, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும். மறுபடியும் அவங்க கெஞ்சிக்கிட்டு நிக்க உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. பாக்கியம் சரவணனை வெட்டி போடுற ரேஞ்சுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறீ அப்படின்னு சரவணன் சொல்ல. ஏதோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. ஐயோ ஐயோ, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, அப்படி மட்டும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு மயில சொல்ல. உன் கூட இம்புட்டு நாளா வாழ்ந்தத நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடிங்கிறாரு சரவணன். மாமா ஐயோ ஐயோ அப்படின்னு மயில கதறிக்கிட்டு இருக்க. அந்த பாவத்தெல்லாம் நான் எங்க கொண்டு போய் கரைப்பேன்னே தெரியல அப்படின்னு சரவணன் சொல்ல. ஐயோ
என்ன வார்த்தை பேசுறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க மாமா அப்படின்னு அவங்க ட்ரேட்மார்க் மாமாவை அள்ளி வீசிக்கிட்டு இருக்க. "ஏய், தயவு செஞ்சு என்ன மாமா மாமான்னு கூப்பிடாதடி. காதில் அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரியே இருக்கு. உடம்பெல்லாம் அப்படியே கூசுதுடி. மாமாவா மாமா அப்படி சொல்லிதானே குடும்பமே ஏமாத்துனீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மயில அழுதுகிட்டே நிக்கிறாங்க. பாக்கியத்துக்கிட்ட திரும்புறவர், இங்க பாருங்க, உங்க பொண்ணு முகத்தை மட்டும் இல்ல, உங்க 2 பேர் முகத்தையும் பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சரவணன் சொல்ல திமிரா முகத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க பாக்கியம். தயவு செஞ்சு 3 பேரை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மாணிக்கமும் பாக்கியமும் தவிப்பும் இறுக்கமுமா நிக்கிறாங்க. இத்தனை நாளா என் வீட்டு ஆளுங்களுக்காக தான் நான் எதையும் பேசாம வாயை திறக்காம இருந்தேன். இப்பதான் அவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் பேசாம நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க பாருங்க, கேவலமா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி 3 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு வான் பண்றாரு சரவணன். அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, இதெல்லாம் நான் கண்டுக்குவனா? நான் யாருன்ற மாதிரி மறுபடியும் 1008 மாமாவை போட்டு கெஞ்சிட்டு நிக்கிறாங்க மயிலு. பாரு போடி, உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நீ இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சரவணன் சொல்ல மயில அதெல்லாம் கண்டுக்காம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஏய் அப்படிங்க மறுபடியும் மாமான்னு நிமிடுறாங்க. இப்பவே நீ இந்த இடத்த விட்டு போற, அப்படி நீ போகல என் சாவுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் அப்பாவும் தானே எழுதி வச்சுட்டு செத்துருவேங்கிறாரு சரவணன். மயில அதிர்றதை விட கோமதி, பாண்டியன், உங்க வீட்டுல இருக்கவங்க நீ எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. எதிர் வீட்டுல இருக்கவங்க கூட அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஏய் சரவணா, என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு கோமதி பதற, மாமா அப்படின்னு ராஜியும் பதறாங்க. அண்ணே அப்படின்னு கதிரும் கூப்பிட அரசி பயந்து போய் பாக்குறாங்க. அம்மா இங்க பாருமா. ஐயோ மாமா, என்ன மாமா இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மயில வாயில இருந்து கையெடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னங்கன்னு கோமதி கூப்பிட அதிர்ச்சியில நிக்கிற பாண்டியன், டேய் அப்படின்னு பக்கத்துல வர்றாரு. என்னடா நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கோவப்பட, மயிலு இப்படிலாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு நடியா நடிச்சிட்டு இருக்காங்க. சரவணனோட தோலை தொட்டு பின்பக்கமா திருப்புறவரு, ஏய் என்னடா பேச்சு பேச்சு பழகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் சொன்னதை செய்வேன்பா அப்படின்னு சரவணன் உறுதியா சொல்ல பாண்டியன் கோமதின்னு பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. மயிலு மறுபடியும் மாமா போட்டுட்டு இருக்க, இவ தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் என்ன பண்றதுனே தெரியாம நிக்கிறாரு. சரவணா அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க, தயவு செஞ்சு இவளை போக சொல்லுங்கம்மா, இவ போகலன்னா நிஜமாவே நான் செத்துருவேங்கிறாரு சரவணன். ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு மயிலு பயங்கரமா தலையாட்டிட்டு பெராலிசிஸ் வந்த மாதிரி 2 கையையும் வச்சுக்கிட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா, என்னங்க இது அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க. அண்ணே, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன இப்படிலாம் பேசுறேங்கிறாரு கதிர். அம்மா போதுமா, நான் அனுபவிச்ச மன வேதனை எல்லாமே போதுமா அப்படின்னு சரவணன் வெறுத்து போய் சொல்றாரு. அப்பா, நான் இம்புட்டு வருஷமா உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்ல, இப்போ தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்ப்பா, எனக்காக செய்வீங்களா அப்படின்னு பாண்டியனை பார்த்து சரவணன் கேட்க அவரு தவிப்பும் வருத்தமா பார்த்துட்டு இருக்காரு. செய்வீங்களாப்பான்னு கேக்குற சரவணன், அப்பா இனிமே என்ன ஆனாலும் சரிப்பா, இந்த உலகமே தலைகீழா மாறினாலும் சரி, என்னால இதுக்கப்புறம் இவ கூட வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஒருவேளை மயில திருந்து நான் ஏத்துக்கலான்னு அவர் நினைச்சிருந்திருப்பாரோ என்னமோ. கோமதியும் அதிர்ச்சியோட பாக்க, இவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பாங்கிறாரு சரவணன். பாண்டியன், கோமதி, மயிலு, அவங்க அம்மா அப்பான்னு அத்தனை பேரும் பயங்கரமா அதிர்ச்சியா பாக்குறாங்க. மீனா, ராஜி, அரசி, கதிரு, செந்தில்னு ஐயோ இவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மயிலுக்கு அழுக அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி ஆஃப் ஆயிடுது. மயில ஒரு பார்வை பார்த்துட்டு, எனக்கு இவ வேண்டாம், டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்பா, அதை மட்டும் எனக்காக செய்யுங்க அப்படின்னு சரவணன் சொல்ல மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க மயிலு. அப்படிலாம் பேசாதீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு மயிலு கதறிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் என்ன உங்க மளிகை கடையில விற்கிற பொருள்னு நினைச்சீங்களா? இம்புட்டு சாதாரணமா கேக்குறீங்க அப்படின்னு பாக்கியம் திமிரா கேட்க, அது மளிகை கடையில கிடைக்கிற பொருளா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த நிமிஷமே வாங்கி அதை உங்க கையில கொடுத்து 3 பேரையுமே துரத்தி விட்டுருப்பேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அம்புட்டு இலக்காரமா போயிருச்சுல்ல அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. நேத்து வரைக்கும் என்னோட வாழ்க்கை உங்க 3 பேருக்குமே இலக்காரமா இருந்துச்சுல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல பாக்கியமும் மாணிக்கமும் திகச்சு போய் பார்க்க மறுபடியும் மயில ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் பூந்து என் வாழ்க்கையில அப்படி விளையாடுனீங்கல்ல, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு இலக்காரமா தெரியலையா அப்படின்னு சரவணன் சொல்ல, மாப்பிள்ள இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது மாப்பிள்ள அப்படின்னு யோகிய சிகாமணி மாணிக்கம் சொல்ல, யோ என்னைய அடுக்காது, என்ன அடுக்காது அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அப்பா என்னோட முடிவு டைவர்ஸ் தான்ப்பா, அதுல எந்தவித மாற்றமும் கிடையாதுன்னு உறுதியா சொல்லிடுறாரு சரவணன். வக்கீல பார்த்து பேசிடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன் இவ்வளவு அவசரப்படுறா, நிதானிக்கலாமேங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். சும்மா என்ன டைவர்ஸ்ன்னுகிட்டு
அதுக்காகவா எங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தோம்? டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பாக்யம் சொல்ல, அதை நீங்க தான் கொடுக்கணும்னு இல்ல, நீங்க சொன்ன பொய்யெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டே கொடுத்துருவாங்கன்னு வந்து சொல்றாரு செந்தில். அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. எங்க சொத்தை வித்தாவது நாங்க இந்த கேஸை நடத்துவோம், டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு உறுதியா சொல்றாங்க பாக்யம். என்னது என்னது சொத்தா? விக்கிறதுக்கு சொத்து இருக்கா உங்ககிட்ட? சோத்துக்கே வழி இல்லாம தானே எங்க கடையில உன் புருஷன் வந்து வேலைக்கு சேர்ந்தாரு, அதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கோமதி சொல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி பாக்யம் திமிரா பார்த்து கடை வாங்கியாவது நாங்க இந்த கேஸை நடத்துவோமேங்கிறாங்க. கண்டிப்பா டைவர்ஸை மட்டும் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு பாக்யம் சொல்ல, போடி போடி பாத்துக்கலாங்கிற மாதிரி கோமதி தலையாட்டுறாங்க. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்போங்கிறாரு செந்தில். அப்படியா அப்படியா அப்படின்னா ஜீவனாம்சமா மொத்த சொத்தையும் எழுதி வாங்குவோம், உங்க எல்லாரையும் நடுத்தருவுல நிறுத்துவோம் அப்படின்னு பாக்யம் சரவடியா போட்டு தாக்குறாங்க. அவ்வளவுதான், கோமதிக்கு பத்திக்கிட்டு வந்துருச்சு. அடி சக்க நானா, அடி வா கிளம்பி வந்துட்ட, அங்க சுத்தி இங்க சுத்தி சொத்துக்கு வந்துட்டல்ல, அதுதானே உன் பிளானா இருந்திருக்கு, அதுக்கு தானே இந்த உருப்படாதவளை எங்க வீட்டுல கட்டி கொடுத்த அப்படின்னு ஏக வசனத்துக்கு இறங்கிடுறாங்க கோமதி. சும்மா நிறுத்துமா, என்னமோ அப்படியே சிவகங்கை சீமையவை கட்டி ஆள்ற மாதிரி பேச வந்துட்ட அப்படின்னு பாக்யம் சொல்ல, நீ ஆள்றது தானே, வாய் பேசுறில்ல, ஆள வேண்டியது தானே அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. அது வரல அமைதியா நின்ன பாண்டியன் கோமதி அப்படின்னு பின்னாடி இழுக்கிறாரு. ஏங்க அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர, ஏய் வாய் பேசாம இருங்கிறேன்லங்கிறாரு அவரு. அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்களாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா நீங்க சும்மா இருங்கம்மாங்கிறாரு சரவணன். இவங்க லெவலுக்கெல்லாம் நீங்க இறங்கி பேசாதீங்க அப்படிங்கிற சரவணன். அப்பா நீங்க எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏண்டா மறுபடியும் அதையே சொல்ற அப்படின்ற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. மயில அழுதுகிட்டே அவரை பார்த்துட்டு இருக்க, ஏய் இங்க பாரு, டைவர்ஸ் நோட்டீஸ் உன் வீடு தேடி வரும், அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கிறாரு அவரு. எனக்காக நீ ஏதாவது செய்யற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அதை செய், அதுக்கப்புறம் நீ உங்க வீட்டுல இருந்து உன்னோட அம்மா அப்பான்னு 3 பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்லி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, பாக்யம் வெறி ஆயிட்டு இருக்காங்க. கையில ஐயோ ஐயோன்னு அழுது மாஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா வேற ஒரு இழிச்சு வாயினா பார்த்து அவனையும் ஏமாத்துங்கிறாரு சரவணன். ஐயோ மாமா வேணாம் மாமா உங்க காலில் உழுவுறேன் அப்படின்னு சரவணன் கால் கிட்ட போக அவரு பின்னாடி போயிடுறாரு. ஏய் மயிலு பாரு வா அப்படின்னு அவங்க அம்மா இழுக்க, ஏமா மயிலு மயிலு அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு. மயிலு மறுபடியும் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, ஏய் பேசாத, எதுக்குடி உங்க கால எல்லாம் உழுவுற, அதான் முடிவை சொல்லிட்டாருல உன் மாப்பிள்ள, டைவர்ஸ் வேணுமாம்ல டைவர்ஸ் அப்படிங்கிற பாக்கியம் முடிய ஒதுக்கிக்கிட்டு ஒரு சிலுப்பிட்டு, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எங்க முடிவை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லி தொலைங்கிற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். கோர்ட்டுனா கோர்ட்டு, போலீஸ்னா போலீஸ் வரட்டும் அப்படின்னு அவங்க முன்னாடி எல்லாம் சொடக்கு போட்டு நாங்களும் ஒரு கை பாத்துடுறோம், நான் யாருன்னு தெரியாம ஆடுறீங்கல்ல, உங்க ஒருத்தரை நான் சும்மா விட மாட்டேன், பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன், உங்க எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சிடுறேன் அப்படின்னு பாக்கியம் சபதம் போட்டுட்டு இருக்க. எல்லாரும் வெறுத்து போய் பாக்குறாங்க. கோமதி அதான் இப்பவே சிரிக்க வச்சுட்டேங்கிறாங்க. நீ சும்மா பேசாத அப்படின்னு பாக்யம் கத்த கோமதி அதிர்ச்சியா பாக்குறாங்க. இனிமே மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய போறீங்க அப்படின்னு பாக்யம் சொல்ல, மறுபடியும் அதிர்ச்சியோடவே பாக்குறாங்க கோமதி. புலிவால புடிச்ச கதையாதான் இனிமே அத்தனை பேரும் தெரிய போறீங்க. அன்னைக்கே சொன்னாலே பாக்கியம், அவ பேச்ச கேட்டு மயில வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கலாமேன்னு நினைச்சு அழுவ போறீங்க அப்படின்னு பாக்கியம் வெறியோட ஆக்ஷனோட சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுங்கிறாங்க கோமதி. யாரு நினைக்கிறது நடக்குது, யாரு நினைக்கிறது நடக்காதுன்னு பாக்கலாம், பாத்துருவோம். மயிலு வா, நீ வா வா மயிலுன்னு கூப்பிடு, அம்மா 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 அப்படின்னு மயிலு கெஞ்சிட்டு இருக்க. வாமா வாமான்னு மயிலை இழுத்துட்டு போறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். போய் தொலைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலு வா வா மயிலு நான் இருக்கேன் வா அப்படின்னு மயிலு கதற அவங்களை இழுத்துட்டு போய் ஆட்டோல உட்கார வைக்கிறாங்க. யாரையும் சும்மா விட போறதில்ல, நான் யாருன்னு காட்டாம விட போறதில்ல, உட்காரு அப்படிங்கிற பாக்கியம் மகளை உட்கார வச்சுட்டு உட்கார்ந்தவங்க மறுபடியும் இறங்கி, இங்க பாருங்க, இன்னையோட உங்க குடும்ப நிம்மதியை தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கங்க. டைவர்ஸ் கேக்குறீங்களா, டைவர்ஸ் அதை எப்படி வாங்குறீங்கன்னு நானும் பாத்துடுறேன் அப்படின்னு ஏறி உட்கார்ந்துகிட்டு ஆட்டோ ரெடியாங்கிறாங்க பாக்கியம். ஏதோ பக்கத்து வீட்டு தெருவில் நடக்கிற விஷயத்த பாக்குற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு பாண்டியன். வண்டியை திருப்பன்னு சொல்ல ஆட்டோக்காரர் வண்டியை யூட்டன் போட, விடமாட்டோம் உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு பாக்கியங்கத்த. ஆமா ஒரு கை பாத்துருவோம், சும்மா விடமாட்டோம்னு மாணிக்கமும் குரல் கொடுக்குறாரு. ஆட்டோ கிளம்புனதும் பாண்டியன் குடும்பத்துக்கு அப்பாடான்னு இருக்கோ இல்லையோ, பாக்குற நமக்கெல்லாம் அப்பா சாமி அப்படின்னு இப்பதான் நிம்மதியா பெருமூச்சு விட முடியுது. இதுவரையிலும் மூச்சே விடாத மாதிரி கோமதியும் ஒரு பெருமூச்சை விட்டுட்டு ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் குழம்பி போய் நடு ரோட்ல நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.